Praise God. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை நேரத்திலும் அப்பாவுடைய செல்லமான கரம் எங்களோடு கூடவே இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீங்கள் செய்த அத்தனை நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த காலை நேரத்திலும் சபையாய் கூடி ஆராதித்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நல்ல பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியால் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், டாடி அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகன மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். அப்பாவுடைய சமூகத்திலே நம்ம எல்லோரும் இணைந்து ஆராதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடியிருக்கிறோம். இந்த நல்ல பாக்கியத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேரலையில் இணைந்திருக்கிற இந்த ப்ரீமியர் மூலமாக இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒன்று சேர்ந்து நாம் ஆராதித்து அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு துதிப்போம். ஆமேன். கர்த்தர் எவ்வளோ நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறாங்க, அதை நினைச்சு நன்றியோடு துதிப்போம். கர்த்தர் நல்ல ஒரு இருதயத்து நாளத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றைய தினத்திலும் நாம் இந்த பாடலை பாடியிருந்தோம். ஆமேன். தேங்க்யூ டாடி. தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை அதே பாடலை பாடி ஆராதிப்போம். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். தேங்க்யூ டாடி. நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து ஆசையா அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்கள அரவணைப்பார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். அழகானவர் இயேசு, அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். ஆமென். இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஓ தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார்.
அழகானவர் இயேசு அழகானவர், அழகானவர் இயேசு அழகானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர், இனிமையானவர் இயேசு இன்பமானவர், நேசமானவர் என் சுவாசமானவர். ஆமென். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஆமென். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் ஜீவனை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், உம்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு, நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், என் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், உம்மை ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறு கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறு கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை வளர்த்தீரே யுவலவா நாம மகிமைக்காக என்னை வளர்த்தீரே யுவலவா நாம மகிமைக்காக நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட மாயாய் மாற்றினீரே இரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீரே சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீர் சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீர் நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர் நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர் ஆமென் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. நல்ல அப்பா பார்த்து இந்த நல்ல காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, ஆமென். நம்ம மீது அவ்வளோ அன்பு அவருக்கு. ஆமென். எத்தனை பேருக்கு உணர்றீங்க? இந்த காலை நேரத்திலும் உங்கள் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், உங்கள் தேவைகள் எதுவாக இருக்கட்டும், ஆமென், எல்லாத்தையும் அப்படியே அவர் மாற்றுவார். ஆமென். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமென். ஓ நன்றி ஆண்டவரே. பாருங்க,
நான் என் பொண்ணு சிதிஷாவை ஸ்கூலில் கொண்டு மேக்ஸிமம் நான் தான் விடுவேன். எப்போ நான் வெளியூர் போனேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் யாராவது விடுவாங்க. சரி, அப்போது நான் விடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெகுலராக நான் 6th ஸ்டாண்டர்டில் சேர்த்ததுலேருந்து ரெகுலராக உங்களுக்கு தெரியும் பிள்ளைங்களுடைய புக்ஸு என்ன வெயிட்டாக இருக்கும்ன்ட்டு. ஆமாம், 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா போக குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் 10th அதான் பிள்ளைங்களுடைய அந்த புக்ஸு ஸ்கூல் பேக்கை தூக்கி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ உண்மையிலே வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. எங்கள் பாப்பா பேக் அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். உங்கள் பிள்ளைங்க பேக்கை நீங்கள் தூக்கிறீங்களா? என்ன வெயிட்டாக இருக்குது, அப்படி என்ன தான் இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், நல்ல வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட்னா நல்ல வெயிட்டு. எத்தனை கிலோ இருக்குன்னு தெரியும்? 20-25 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பை 25 கிலோ அரிசி மூட்டை தூக்குற மாதிரி தான் இருக்கும். 10 கிலோ கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 10 கிலோ இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஒரு நாள் வெயிட் போட்டு சொல்கிறேன். பாருங்கள், அந்த பேக் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து ட்ராப் பண்ணும்போது ஸ்கூல் என்ட்ரன்ஸு கேட்டுக்குள்ளே போய் கூடயே போயிட்டு பேக்கை நான் தூக்கிட்டு போவேன். ஸ்கூல் ஒரு லிமிட் வரை தான் போக முடியும், அதுக்கு மேலே போகக்கூடாது. பேரண்ட்ஸ் அலோடு கிடையாது. அந்த இடத்துல தான் எப்போ நிற்போம். சரிங்களா? அப்போ கேட்டுக்கு வெளியிலேயே 2 வீலரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு கேட்டுக்கு உள்ளே போயிட்டு அங்கே ஒரு இடம் வரைக்கும் போயிட்டு பேக்கை கொடுத்துட்டு நான் சுமந்துட்டு போய் பேக்கு லஞ்ச் பேக்கெல்லாம் கையில் கொடுத்துட்டு, சில நேரம் லஞ்ச் பேக் மட்டும் கையில் கொண்டு வருவேன். கொடுத்துட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு காசு இருந்தால் காசு கொடுத்துட்டு, சில நேரம் வேண்டாம்ப்பா காசு கொடுத்துட்டு நான் சரிம்மா நல்ல படிம்மா அப்போ சாயங்காலம் வரேன் அப்படி சொல்லிட்டு வருவேன். லஞ்சு கொண்டு போகலன்னா சரி மத்தியானம் லஞ்சு கொண்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வருவேன். சரிங்களா? அதேமாதிரி ஸ்கூல் விட்டு முடிஞ்ச உடனே நான் போயிட்டு அந்த பேக்கை அங்கே போய் நிற்பேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்து வண்டிக்கு வந்து ஏறி வருவோம் 2 பேரும். சரிங்களா? அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஸ்கூல் பேக்கை நான் தான் தூக்கிட்டு வரேன், வெயிட்டாக இருக்கும் இல்லையா, தூக்கி கொண்டு வந்து இங்கே வைப்பேன். சரிங்களா? அப்போது பாருங்கள், மேக்ஸிமம் தூக்குற அந்த கேப்பு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அந்த 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 ஸ்கூலுக்கு அவங்க கிளாஸுக்கும் இந்த என்ட்ரன்ஸுக்கும் இருக்கும் இல்லையா, அவ்வளோ தூரம் தான். அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிட்டு வருவாப்புல. சரிங்களா? சரி, அப்போது அன்றைக்கி நான் அப்படி பேக்கை தூக்கிட்டு போகும்போது தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு நம்ம பிள்ளையுடைய அந்த பாரத்தை. அதில் நிறைய அப்பா பார்த்திங்கன்னா, நிறைய பேரண்ட்ஸு பார்த்திங்கன்னா காலையில் நான் நல்லா வாட்ச் பண்ணுறது, காலையிலும் சரி சிலர் ஈவினிங். சரிங்களா? காலையில் பார்த்திங்கன்னா கேட்டுக்கு வெளியிலேயே வண்டியிலே நின்றுட்டு இறக்கி விட்டுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அது 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருடைய பேரண்ட்ஸும் அப்படி விட்டுட்டு போகிறத பார்த்துருக்குறேன். ஒரு சில பேரண்ட்ஸ் மட்டும் அது வரைக்கும் கொண்டு வந்து வண்டியை விட்டுட்டு கொண்டு வந்து இல்லை நடந்து வரவங்க கொண்டு வந்து பேக்கை கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? அப்போ தான் யோசித்தேன், எவ்வளோ பெற்றோர்கள் இருக்கும்போது நமக்குள்ளே இந்த கேரக்டர் எப்படி வந்துச்சு? நம்ம உள்ள வர வந்து இதை கொடுத்துட்டு போகிறோம். ஆனால் நிறைய அப்பா அம்மாரு வண்டியிலே தான் நிற்பாங்க. பிள்ளை இறங்கும், சின்ன பிள்ளைனாலும் அந்த பேக்கை தூக்கி மாட்டி லஞ்ச் பேக்கை தூக்கி மாட்டி டக்கு டக்கு டக்குன்னு போகும். இவங்க பாய் சொல்லிவிட்டு கிளம்பி போவாங்க. சரிங்களா? அவங்க வேலை பிஸி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நானும் எத்தனையோ நாள் பிஸியான நேரத்தில் கூட ஊழியத்துக்கு போகணும், பிஸியான நேரத்தில் கூட உள்ளே கொண்டு கொடுத்துட்டு தான் வருவேன். ஒரு நாள் இங்கே வெளியில் இறக்கி விட்டதே கிடையாது, கத்த சாட்சி. சரிங்களா? அப்போ தான் யோசித்தேன், நம்ம மட்டும் ரெகுலராக இதை பண்ணுறோம், ஒரு சில பெற்றோர்கள் அப்படி பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்படியே வெளியிலேயே இறக்கி விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்களே அப்படின்னு நான் பார்த்தா, ஆமாம், அப்போ நமக்குள்ள ஒரு அன்பு, அதையும் தாண்டி ஒரு அன்பு இருக்குது. அப்போது நம்ம அப்பாவுடைய கேரக்டர் அப்படி தான். எல்லா தெய்வங்கள் எல்லாம் விட எல்லா தகப்பனை விட அவர் பரம தகப்பன் பாருங்கள். அதான் சொன்னார் பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், கையை தட்டி. ஆமாம், ஒரு நல்ல பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையினுடைய பாரத்தை பூரா தான் சுமப்பாங்க, பிள்ளைக்கு பாரமே வந்துடக்கூடாதுன்ட்டு. அதுதான் பாருங்கள், சில பிள்ளைகளை வந்து வீட்டில் ஒரு வேலையும் செய்ய விட மாட்டாங்க. கடைசியில் கல்யாணத்துக்கு பிறகு அங்கே போய் பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுது. நமக்கு செய்ய விட மனசு வராதா? சரி, ஓகே, கர்த்தர் நல்லவர். சொல்லுங்கள் ஆமென். என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆலமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருபையை நினைக்கும் போது
என்ன பதில் செய்வேனோ, இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் உண்மையோடு. இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. இப்படிலாம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கும்போது பிள்ளை ஒன்றுமே செய்ய வேண்டாம். நம்ம நன்றி அறிதல் உள்ளவங்களாக இருந்தாலே போதும். உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாலே போதும். உங்கள் பேரை பெருமைப்படுத்துகிறவங்கள வாழ்ந்தாலே போதும். அவ்வளோதானே? ஆமென். உங்கள் பிள்ளைகளுடைய பாரத்தை பூரா நீங்கள் சுமக்கிறது பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்புனால. ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காகவா? உண்மையிலே கிடையாது. போக 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 பிள்ளைங்க வளர 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 தான் பிள்ளைங்கிட்ட இருந்து ஆதாயத்தை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். சரிங்களா? ஆமென். சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா அது கூட கிடையாது. சின்ன பிள்ளையில நம்ம பேச்சு கீழ்ப்படியாட்ட கூட நமக்கு பெருசாக தெரியாது. என்ன அப்படிப்போம். பெரிய பிள்ளையாடணும் கொஞ்சம் கீழ்ப்படியிலன்னு கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். என்னடா இவ்வளோ வயசாகிட்டு விவரம் தெரிஞ்சு பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குதேன்ட்டு. சரிங்களா? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அப்பாவுடைய அன்பு அவ்வளோ பெருசு. சொல்லுங்க. என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருவை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருவையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ஆமென். கையை தட்டி கையை தட்டி. ஓகே, ஒன்று சேர்ந்து பாடி ஆராதிப்போம். அப்பா பார்த்த ஆசையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். நன்றி ஆண்டவரே. என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெருங்கிருவையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, பெருங்கிருவையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. ஆமென். இரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. பெற்ற தாயும் நண்பர்களும் நம்மை தள்ளுகையில், நாம் உயிர் கொடுத்து நேசித்தவர்கள் கூட நம்மை வெறுக்கையில், அதெல்லாம் பெரிய கொடுமையான நேரம் இல்லையா? ஆமென்.
ஹல்லேலூயா. பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தெய்வம் நீங்களும் நான் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு அப்பா. ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். யார் வெறுத்தாலும் யார் தள்ளினாலும் அவர் மட்டும் ஒன்னே ஒன்று தான் சொல்றார். என்ன சொல்றார்? பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. சொல்லுங்க. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே யுவலவா உம் நாம மகிமைக்காக என்னை வளர்த்தீரே யுவலவா உம் நாம மகிமைக்காக என்னை வளர்த்தீரே யுவலவா உம் நாம மகிமைக்காக. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமா, நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம் இல்லையா? எனக்கு அன்பானவர்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறோம் இல்லையா? ஆண்டவருடைய கிருபையினால வியாதிகள், விபத்து சேதங்கள், கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், தற்கொலை, எவ்வளோ பிரச்சனையில் இருந்தெல்லாம் ஏசப்பா உங்களை இனி காப்பாற்றி வச்சிருக்கிறார். நான் எப்போவும் சொல்லுவேன், நமக்கு உயிர் பயமே கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம கிருபையினால் வாழ்கிறோம். எத்தனை பேர் புரியுது? நம்ம உயிரெலாம் அவ்வளோ ஈஸியாக போகாது. ஏன்னா நம்ம கிருபையில் வாழ்கிறோம் சார். நீங்களும் நானும் வாழ்ந்தாலே நாம் வாழ்கிறதே அவருக்கு மகிமை. நீங்களும் நானும் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுக்கு மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சொல்லுங்க. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்தீரே யுவலவா உம் நாம மகிமைக்காக. ஆமாம், இந்த பாட்டு எப்போ பாடினாலும் அடி மனசே உடைஞ்சிரும். மனசாச்சு உண்மையாகவே சொல்லுங்களேன், நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தான் வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு சுயமாக வாழவே இல்லையா? நமக்குன்னு அதிகமாக வாழ்கிறோமா? கர்த்தருக்குன்னு அதிகமாக வாழ்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நான் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் ஆண்டவருடைய சாட்சியாக வாழ்கிறீங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற பணியை நீங்கள் செய்கிறீங்க, ஊழியத்தை செய்கிறீங்க, குடும்பத்தை கவனிச்சுக்கிறீங்க, உங்கள் பொறுப்பில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. நீங்கள் மனசை உண்மையிலே கேட்டு பாருங்கள். நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய நாமம் எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைக்காக செய்யுங்கள் இருக்கு இல்லையா? நம்ம எவ்வளோ விஷயத்தை ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக செய்கிறோம், எவ்வளோ நம்முடைய சுயத்துக்காக செய்கிறோம். எது சுயத்துக்காகனா, எதெல்லாம் தேவனுக்கு பிரியம் இல்லையோ, எதெல்லாம் தேவன் விரும்பாததோ, எதெல்லாம் தேவன் கூடாது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் செஞ்சோம்னா சுயமாக செய்கிறோன்னு அர்த்தம். நமக்காக அர்த்தம். உதாரணத்துக்கு கவலைப்படுறது, துக்கத்தில் கண்ணீர் வெடிக்கிறது. துக்கத்தில்னா ஒருத்தர் இறந்து, அது வேற, புரிஞ்சுதுங்களா? அழுகிறவர்களோடு அழுங்கள், சந்தோஷப்படுகிறவர்களோடு சந்தோஷப்படுங்கள் இருக்கு இல்லையா? அது வேற. ஆனாலும் கூட அழுத துக்க வீட்டில் கூட நம்ம மற்றவங்கள மாதிரி கிடந்து புலம்ப வேண்டியதில்லை. கிறிஸ்துக்குள்ளே மறித்தா கண்டிப்பாக அவங்க உயிர் தருவாங்க, ஒரு நாள் சந்திக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு நீங்கள் அடுத்தடுத்து கடந்து போகணும். மரித்தவர்கள் அடக்கம் பண்ணட்டும்ன மாதிரி நீ தேவனுடைய சாட்சியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நாம் இதையே நினச்சி சோர்ந்து போய் முடங்கி போய் உட்காந்துட்டோன்னா
நம்மளை குறித்த தேவனுடைய திட்டமெல்லாம் அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி ஆயிரும் இல்லையா, பெண்டிங் ஆயிரும் இல்லையா. அதுக்கு தான் அப்படி சொல்கிறார். எனக்கு அன்பானவர்கள், எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக தான் செய்கிறோமா? யோசிங்க. எனக்கு சேர்த்தா, நான் ரொம்ப யோக்கியம்லாம் சொல்லலை, நம்ம அப்படி தான் செய்கிறோமா? நிறைய மிஸ் பண்ணுறோம். நிறைய நம்ம தேவனுக்கு பிரியமில்லாததை நமக்காக சுயநலத்துக்காக கொஞ்சம் செய்கிறோம். முதல்ல ரொம்ப இருந்துச்சு, படிப்படியாக குறைஞ்சிருக்கு, இன்னும் குறையும். எத்தனை விசுவாசிக்கிறேன்? இந்த பாடலை நான் கரெக்டாக ஒரு 3-4 தடவை லைவில் பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாக பாடுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு முறையும் பாடும்போதும் கர்த்தரின் இருதயத்தோடு பேசும் இந்த வார்த்தைகள், என் மனதோ அப்படியே உடைக்கும் இந்த வார்த்தைகள். அப்போ நான் யோசித்து பார்த்தேன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கிறேன். போன முறை இந்த பாட்டை நான் பாடும்போது மாறி இருந்ததை விட இந்த முறை ரொம்ப மாறி இருக்கிறேன். இன்னும் மாற்றுவார்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவருடைய கிருபையை சார்ந்திருக்கிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேங்க்யூ டாடி. ஆமென். சொல்லுங்க. வளத்தீரே யுவலவாய் உம் நாம மகிமைக்காக. நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்து சத்துருவனுடைய எல்லா கண்ணிகளுக்கும் நீக்கலாக்கி சத்துருவனுடைய எல்லா தந்திரங்களுக்கும் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைத்து அன்பு காட்டி நமக்கு தேவையானதெல்லாம் தந்து நம்ம இதுவரைக்கும் வளர்த்தாரே, அவருடைய நாம மகிமைக்காக கையை தட்டி எப்படி நாம் வளர்க்குற நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தணும், நம்ம பேரை கெடுத்துடக்கூடாது, நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படித்து நல்லா முன்னேறி எப்படி சொல்லுவோம் இல்லையா, ஊழியம் செய்கிறதா நல்ல ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு சாட்சியாக அப்படி வரணும் நம்ம விரும்புகிறோம் இல்லையா. ஆமென். நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக நம்ம பேச்சு கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒழுக்கமாக பரிசுத்தமாக பர்ஃபெக்டாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எந்த கெடுதலும் செய்யாமல் நல்ல பிள்ளைங்களாக வளரணுங்கிற எண்ணம் எல்லா பெற்றோருக்கும் இருக்குது இல்லையா. எல்லாருக்குமே இருக்குது. யாருக்காவது இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமென். நம்ம பிள்ளைங்க இதில் நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என் பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும், நிரந்தரமான ஜாப்பு போகணும், வாலிப பிள்ளையில் நல்லபடியாக ஆண்டவரை தேடணும், வாலிப நாட்களில் வீணான வேதம் வம்பு தும்பு இழுத்துட்டு வந்துடக்கூடாது, அப்படிலாம் எவ்வளோ நினைக்கிறோம். நம்ம பிள்ளைகளை எவ்வளோ கரெக்ட் பண்ணணும், எவ்வளோ பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா. ஆமாம். அப்போ நம்ம அப்பாவுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் இல்லையா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாம் மட்டும் நம்ம அப்பாவுக்கு நிறைய விஷயத்தில் தவறிடுறோம். ஈஸியாக அப்பா தானே அப்படின்னு போயிடுறோம். அதே மாதிரி தான் அவனும் அப்பா தானேன்ட்டு போகிறான், அம்மா தானேன்ட்டு போகிறான். என்னங்க இது நியாயம்? நம்ம மட்டும் நம்ம அப்பா தானே என்ன வந்துட போகுது அப்படின்னு நம்ம மட்டும் தேவனுடைய வார்த்தையை மீறிடுறோம். ஆமாம். கவலைப்படாதன்னா நம்ம கவலைப்படுறோம். ஆமாம். கடன் வாங்காதன்னா கடன் வாங்குகிறோம். என்ன நம்புனா நம்ப மாட்டேன்றோம். அவர் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாத்துக்கும் விரோதமாக செய்கிறோம். புரியுதுங்களா? அழாதன்னா அழுகுறோம். யாராவது எதாவது சொல்லிட்டா மனசு கலங்குது, மனசு வலிக்குது, மனசு கோவப்படுது, ஆத்திரப்படுது. அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவரை மறந்துடுறோம். நம்ம பிரச்சனையே நினச்சிட்ருக்குறோம். ஒரு தேவை இருந்துச்சுன்னா அதையே நினச்சிட்ருக்குறோம். அப்பாவோடு அவ்வளோ ஃப்ரீடமாக இருக்கிறதில்ல, முகம் கொடுத்து பேசுகிறதில்ல, அவரோட ரிலாக்ஸ், அவரோட மன மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறோம் பிரச்சனையை குறித்து. நடக்குமா என்ன ஏது அப்படின்ட்டு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேங்க்யூ டாடி. என்னோட கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளத்தீரே யுவலவாய்
நாம மகிமைக்காக என்னை வளர்த்தீரே இவ்வளவாய். உம் நாம மகிமைக்காக ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில் மிக கொடுமையான நேரம், கஷ்டமான நேரம் அப்படின்னா நாம் நேசித்தவங்க நம்மளை வெறுக்கிறது. சரிங்களா? ஆமென். நாம் நேசித்தவங்க நம்மளை வெறுக்கிறது இருக்கு பாருங்க, அதெல்லாம் தாங்கவே முடியாது. நான் அனுபவப்பட்டவன். சரிங்களா? நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க. இந்த உலகத்திலேயே நீங்கள் யாரை ரொம்ப உண்மையாக நேசிச்சிங்களோ அவங்க உங்களை வெறுத்து தள்ளும் போது, அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணும்போது, ஆமென், கர்த்தர் ஆமாம் நம் பேர் சொல்லி அழைத்து, ஆமென், நம்மளை இவ்வளோ வளர்த்து இன்றைக்கும் உயிரோடு வாழ வச்சு, ஆமென், நம்மளை இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்கிறாருன்னா அவருடைய நாம மகிமைக்காக. கையை தட்டி. சார் இந்த பாட்டு எத்தனை பேருக்கு சூட் ஆகும் தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். ஆமென். எனக்காக எழுதப்பட்ட பாட்டுன்னு நான் நினைப்பேன். நீங்கள் உங்களுக்காக எழுதப்பட்ட பாட்டுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இதில் இருக்கிற எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. இந்த பாட்டில் ஒன்றும் மிஸ் ஆகாது. 3 ஸ்டான்ஸ் இருக்கு இல்லையா? ஃபுல் பாட்டுமே, ஹோல் சாங்கும், ஆமாம், ஒவ்வொன்றும் எனக்கு அப்படியே நிறைவேறினது, எனக்கு நடந்தது. சரிங்களா? ஆமென். தேங்க்யூ டாட். பெற்ற தாயை மறப்பாங்களான்னு மறப்பாங்க. நண்பர்கள் தள்ளியிருக்கிறாங்கன்னா தள்ளியிருக்காங்க. அப்போது நான் உயிர் கொடுத்து நேசித்தவங்க, ஆமாம், என்னை வெறுத்துருக்குறாங்க. ஆமாம், இவங்க கூடலாம் வாழவே முடியாதுன்னு இருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் பெரிய கொடுமையான வலி. ஓகே, சரி, கர்த்தர் நல்ல. நான் அதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணலைங்க. உண்மையில் எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், கர்த்தர் சாட்சி, அதெல்லாம் கடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எனக்கு அவருடைய அன்பு தான் இப்போ என்ன நெருக்குது. பாருங்கள், எல்லாரும் வெறுக்கையில் அவர் மட்டும் என்னை சூஸ் பண்ணார் பாருங்கள். நீ என்னுடையவன். ஜெரோன் குமாருங்கிற இந்த பேர் சீரழிஞ்சு சின்ன பண்ணமாக இருக்கும், சல்லியாக நொறுக்கியிருப்பாங்க. இந்த பேர் எவ்வளோ டேமேஜ் ஆகுமோ ஆயிருக்கும். ஆனால் அவர் என்னை பேர் சொல்லி அழைச்சதுனால இன்றைக்கும் பிரதர் ஜெரோன்குமார்னா, ஆமாம், ஏசப்பா தான் ஞாபகத்துக்கு வர்ற அளவுக்கு என்னை ஒரு ஊழியக்காரனை மாற்றிருக்கிறார். நீ என்னுடையவன் என்று என்னை பேர் சொல்லி அழைத்து, ஆமாம், என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஆமென். பலத்தீர் இவ்வளவாய் நாம மகிமைக்காக. நான் உணர்றேன் சார், நான் 100% உணர்றேன். ஏசப்பா என்னை பேர் சொல்லி அழைச்சது அவருடைய நாம மகிமைக்காக தான். நான் தான் அப்பப்போ மறந்துடுறேன், அப்பப்போ ஞாபகப்படுத்திடுறார். ஓகே, கர்த்தர் நல்லவர். என்னோட கூட சேர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களும் நிறைய பேர் இந்த சிச்சுவேஷனில் இருப்பீங்க, கண்டிப்பாக இருப்பீங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லலை, அவ்வளோதான் வித்தியாசம். உங்கள் சார்பில் நான் சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் என்னையே போல சூழ்நிலையில் இருந்த பொழுது தான் ஏசப்பா உங்களையும் பேர் சொல்லி அழைத்தார். கரெக்டா? ஆமென். ஆமாம், எல்லாரும் வெறுத்தப்போ ஏசப்பா நீ என்னுடைய, நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ எனக்கு அவசியம், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நேசித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? முழு பாட்டை ஒரு தடவை பாடி நம்ம தொடர்ந்து கம்யூனியன் எடுத்து, ஆமென், கம்யூனியன் எடுப்போம். அதன் பிறகு ஆனந்திக்க இன்னைக்குள்ள வேத வசனத்தை வாசித்து நமக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அப்படியே முடிப்போம். சரிங்களா? ஓகே, உணர்ந்து பாடுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா பார்த்து, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிஷமும் கிருபையால் நடத்திடுமே. ஆமென். ஒவ்வொரு நாட்களிலும்
பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான். ஆமென். உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தகப்பனை, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை, பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, உம் பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ, ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், சொல்லுங்க, எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மையே உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்களும் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை வளர்த்தீரே இவ்வளவாய் உம் நாம மகிமைக்காக என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. ஆமென். நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஆமென். ஆமா, எல்லாரும் வெறுத்த உடனே சாகலான்னு நினைச்சோம், தற்கொலை பண்ணி செத்துடலான்னு நினைச்சோம். யாருமே இல்லாத உலகத்துல யாருக்காக வாழணும், எதுக்காக வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினைச்சோம். ஆனா அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன் என்று
என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. ஆமென். நீ என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. உங்களை அழைச்சாரா? உங்க பேர் சொல்லி அழைச்சிருக்கிறார் இல்லையா? ஆமா, உணர்ந்து பாடுங்க. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளத்தீரே யுவலவாய் உம் நாம மகிமைக்காக. சொல்லுங்க. வளத்தீரே யுவலவாய் உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆமென். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். இரத்தாம்பரம் போலுள்ள என் பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றினீர். என் பாவத்தெல்லாம் நீக்கி என்னை பனியை விட வெண்மையாய் பரிசுத்தமாய் மாற்றினீங்களே. சொந்த இரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவத்தை சுமந்து தீர்த்தீரே. நன்றி அப்பா என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உண்மையாக உங்களை ஆராதிப்பேன்ப்பா, உண்மையாக உங்களை மகிமைப்படுத்துவேன், உண்மையாக உங்களை உயர்த்துவேன், உண்மையாக உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகமே என்னை வெறுத்து ஒதுக்கின போதும் தள்ளின போதும் நீங்கள் என்னை நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் செல்ல பேரை சொல்லி என்னை அழைத்தீரே, நன்றி அப்பா என்று சொல்லி நன்றியோடு பாடி துதிப்போம். ஆமென். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமென். ஆராதிப்பேன் உம்மை நான்
சொல்லுங்கள். ஆமேன். தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. ஆமேன். ஒவ்வொரு நாளும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. சொல்லுங்கள். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆமேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, எல்லா நாளும் நான் உண்மையாக ஆராதிப்பேன், உண்மையாக நன்றி சொல்லுவேன், உண்மையாக உயர்த்துவேன், உண்மையாக உங்களை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஏன்னா இந்த உலகமே என்னை வெறுத்த பொழுதும், உலகமே என்னை தள்ளின பொழுதும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி, என் பெயர் சொல்லி என்னை அழைத்து, என்னை இவ்வளவாய் வளர்த்து, இவ்வளவாய் என்னை பெருக செய்திருக்கிறீரே, இவ்வளவாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. ஆமேன். உம்முடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். கடைசியா, ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீர். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீர். நான் உம்மை நேசிக்கிறேன், என் ஜீவனை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன், நான் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நன்றி ஆண்டவரே. அப்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் செல்லக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையடைவதற்காக நன்றி செலுத்துகிறோம் டாடி. கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகர மகிமையெல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்போர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிச்செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்தும். எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஃபீல் நல்லதாக பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, எனக்கு அன்பானவர்களே. ஆமேன். ஆமாம், நம்ம மூலமாக இயேசப்பா நாம மகிமை அடையணும். ஆமேன். அவருக்காக உண்மையாக வாழணும். ஆமேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையினால் நம்மளை நிரப்பி நம்மை அவரே வழி நடத்துவாராக. இதுவரைக்கும் நடத்தின அப்பாவுடைய கிருபையின் கரம் நம்மை இனிமேலும் நடத்தும். நான் அப்படியே விசுவாசிக்கிறேன். அப்படியே நான் மனதார உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ. இவர்கள் தொடர்ந்து கம்யூனியன் எடுத்துருவோம். அப்பாவுடைய சரீரம் நமக்காக பிக்கப்பட்டது, அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் அவராலே பிழைப்போம், அவருக்காகவே பிழைப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன். இதை புசித்து பானம் பண்ணுகிற நாம் இந்த உலகத்திலே ஜீவனோடு பிழைத்திருப்போம். ஆமேன். எல்லா குறைகளையும் கர்த்தர் நீக்குவார். விசுவாசத்தோடு புசித்து பானம் பண்ணுவோம். சரி, ஓகே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். தொடர்ந்து அனிந்திய கன்னிக்குள்ள வேதவசனத்தை வாசித்து நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்ம ஆராதிப்போம். ஓகே, தேங்க்யூ. கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
ஆவியில் எளிமை உள்ளவர்கள். எளிமை வேற, ஏழ்மை வேறன்னு நம்ம அநேகந்தரம் பார்த்துருக்கோம் வேத தியானத்தில். அதே மாதிரி தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்லாம். ஆவியின் கனிகள் பற்றி நாம் பார்த்துருக்குறோம், நிறைய நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய ஒரு குணாதிசயம் எப்படி இருக்கும்னா, சொல்லப்படக்கூடிய சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும். ஆவியில் எளிமையோடு இருந்து கேட்கும்போது நமக்கு சத்தியம் நமக்கு இடரலை உண்டாக்காமல் அந்த சத்தியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனது இருக்கும். அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம வாஞ்சிப்போம். சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று கூட நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணும், அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். இங்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்ம ஊழியத்துக்கு சொல்லப்பட்டதும் சரி, எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறணும், அதில் நம்மளும் ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்னு மனசு வாஞ்சிக்கும். அந்த மாதிரி ஆவியில் எளிமை உள்ளவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய தன்மைகளில் இதுவும் ஒன்று. நம்ம உண்மையிலே ஆசீர்வாதமாக இருப்போம்னா அவருடைய வார்த்தையின்படி நடக்க நம்ம வாஞ்சிக்கிறோம். கண்டிப்பாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாக தான் வைப்பாங்க. அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தைகளை கேட்டு உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். இன்றைய தினத்திலும் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனையில் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்த கிருபைக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய என்ற வார்த்தையை இன்றைய தினம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு ஆவியில் எளிமை உள்ளவர்களாக எங்களை மாற்றி ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எங்களை நீங்கள் அழைத்து தேர்ந்தெடுத்து இந்த சபையிலே சேர்த்ததற்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோமப்பா. இங்கு சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அப்படியே மனதார நாங்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி வாழ்வதற்கு நாங்கள் வாஞ்சிக்கும் போது கர்த்தருடைய கிருபையின் கரம் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பதற்காக நாங்கள் ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நீங்கள் கூட இருந்து பொறுப்பெடுத்து நடத்துனீங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தீங்க. எல்லாவற்றிற்காகவும் இன்னும் ஒரு விசை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய தினத்திலும் நம்ம வாசிக்க வேண்டிய அதிகாரம் யோவான் 10ஆம் அதிகாரம். ஆமேன். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்ததாமே பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். இன்றைக்கி மாட்டுப் பொங்கலா? ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். விவசாயிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். ஆமாம், விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிற முக்கியமானது மாடு. ஆமாம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்ம மண் இன்னும் செழிப்பாகும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்வார்கள். நம்ம எல்லோரும் ஒருமனப்பட்டு ஆமேன். விவசாயிகளுக்காக ஆமேன், உழவர்களுக்காக ஆமேன். ஆமாம், நம்ம நாடு இன்றைக்கும் செழிப்பாக இருக்குன்னா காரணம் விவசாயிகளுடைய பங்கு ரொம்ப 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 இருக்குது. ஆமேன். நல்ல தகப்பனே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து இம்மட்டுமாய் நடத்திருக்கிறீங்க. கோடி ஸ்தோத்திரம்ப்பா. பெரிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒவ்வொரு விவசாயிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறதுக்காக நன்றி. ஆமேன். அப்பத்துக்கும் தண்ணிக்கும் ஒரு நாளும் குறைவு இருக்காதுன்னு சொன்னீங்க. வருஷத்தை நன்மையால் முடித்துகிற தேவன் எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காக நன்றி. அப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். ஓகே, யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக வருதாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அவருடைய தலைமையிலால் நாம் சுகமாக இருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். மீண்டும் மாலை ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். நாளை காலை ஒன்று சேர்ந்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.